அலகு 19. எகிப்தின் மேல் வரவிருக்கும் தண்டனை தீர்ப்பு. எகிப்தை குறித்த திருவாக்கு. விரைவாய் செல்லும் மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருகிறார் ஆண்டவர். எகிப்தின் சிலைகள் அவர் திருமுன் அஞ்சி நடுங்கும். எகிப்தியரின் இதயமோ உள்ளுக்குள் உருக்குலையும். எகிப்தியருக்கு எதிராக எகிப்தியரையே நான் கிளர்ந்தெழச் செய்வேன். அப்போது உடன்பிறப்புக்கு எதிராக உடன்பிறப்பும், நண்பருக்கு எதிராக நண்பரும், ஒரு நகரத்தாருக்கு எதிராக மற்றொரு நகரத்தாரும், ஓர் அரசுக்கு எதிராக மற்றோர் அரசும் மோதிக்கொள்வர். ஆதலால் எகிப்தியர் தங்கள் உள்ளத்தில் ஊக்கம் இழப்பர். அவர்களின் திட்டங்களை குழப்பி விடுவேன். அப்போது அவர்கள் சிலைகளையும் இறந்தோரின் ஆவிகளையும் தேடுவார்கள். மைவித்தைக்காரரிடமும் குறி சொல்வோரிடமும் அவர்கள் குறி கேட்பார்கள். கடின மனம் கொண்ட அதிகாரிகளின் கைகளில் எகிப்தியரை நான் ஒப்படைப்பேன். கொடுங்கோல் மன்னன் ஒருவன் அவர்களை ஆள்வான் என்கிறார் தலைவராகிய படைகளின் ஆண்டவர். கடல் நீர் வற்றிப் போகும், பேராறு காய்ந்து வறண்டு போகும், அதன் கால்வாய்கள் நாற்றமெடுக்கும். எகிப்திலுள்ள பேராற்றின் கிளைகளில் நீர் குறைந்து அவை வறண்டு போகும். கோரைகளும் நாணல்களும் மக்கிப் போகும். ஆற்றின் கரைப்பகுதியும் முகத்துவாரமும் உலர்ந்த தரையாகும். நைல் நதியின் அருகில் விதைத்த யாவும் தீந்து பறந்து இல்லாது போகும். மீனவர் புலம்புவர். பேராற்றில் தூண்டில் போடுவோர் அனைவரும் அழுவர். நீரின் மேல் வலை வீசுவோர் சோர்வடைவர். மெல்லிய சணலாடை செய்வோரும் வெண்பருத்தி நூலினால் நெய்வோரும் வெட்கி நாணுவர். நாட்டின் தூண்களாயிருப்போர் நசுக்கப்படுவர். வேலைக்கு அமர்த்தப்படுவோர் உள்ளம் பதறுவர். சோவானின் தலைவர்கள் மூடர்களே. பார்வோனின் ஞானமிகு அறிவுரையாளர் அறிவற்ற ஆலோசனை தருகின்றனர். நான் ஞானிகளின் மகன், பண்டைக்கால அரசர்களின் வழிவந்தவன் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் எப்படி பார்வோனிடம் சொல்லலாம்? அப்படியானால் உன் ஞானிகள் எங்கே? படைகளின் ஆண்டவர் எகிப்துக்கு எதிராக தீட்டிய திட்டத்தை அவர்கள் அறிந்து உனக்கு அறிவிக்கட்டும். சோவான் நகர் தலைவர்கள் அறிவிலிகள் ஆனார்கள். நோபு நகரின் தலைவர்கள் ஏமாந்து போனார்கள். எகிப்தின் குல முதல்வர்கள் அதை நெறி பிறழச் செய்தார்கள். ஆண்டவர் அதனுள் குழப்பமுண்டாக்கும் ஆவி புகுந்துவிடச் செய்தார். போதை ஏறியவன் வாந்தி எடுத்து தள்ளாடுவது போல அவர்கள் எகிப்தை அதன் செயல்கள் அனைத்திலும் தள்ளாடச் செய்தார்கள். எகிப்து நாட்டில் தலையோ வாலோ ஈந்தோ நாணலோ யாரும் எதுவுமே செய்வதற்கு இராது. எகிப்து ஆண்டவரை வழிபடுதல். அந்நாளில் படைகளின் ஆண்டவர் எகிப்தியருக்கு எதிராக தம் கையை ஓங்குவார். ஓங்கிய அவர் கைமுன் அவர்கள் பெண்டிரை போல் அஞ்சி நடுங்குவார்கள். யூதா எகிப்தை திகிலடையச் செய்யும் நாடாகும். அதன் பெயரை கேட்கும் யாவரும் படைகளின் ஆண்டவர் அவர்களுக்கு எதிராக தீட்டிய திட்டத்தை முன்னிட்டு நடுநடுங்குவர். அந்நாளில் கானானிய மொழி பேசும் 5 நகர்கள் எகிப்தில் இருக்கும். அவை படைகளின் ஆண்டவரது பெயரால் ஆணையிடும். அவற்றுள் ஒன்று கதிரவன் நகரம் என அழைக்கப்படும். அந்நாளில் எகிப்திய நாட்டின் நடுவில் ஆண்டவருக்கு பலிபீடம் ஒன்று இருக்கும். அதன் எல்லைப்புறத்தில் ஆண்டவருக்கென தூண் ஒன்று எழுப்பப்படும். எகிப்து நாட்டில் அது படைகளின் ஆண்டவருக்கு ஓர் அடையாளமாகவும் சான்றாகவும் இருக்கும். ஒடுக்குவோரை முன்னிட்டு ஆண்டவரிடம் அவர்கள் முறையிடுவார்கள். ஆண்டவரும் மீட்பர் ஒருவரை அனுப்புவார்.
அவரும் அவர்களுக்காக வழக்காடி அவர்களுக்கு விடுதலை பெற்றுத் தருவார். அப்பொழுது ஆண்டவர் எகிப்தியருக்கு தம்மை வெளிப்படுத்துவார். எகிப்தியரும் ஆண்டவரை அந்நாளில் அறிந்து கொள்வர். பலிகளாலும் காணிக்கைகளாலும் ஆண்டவரை வழிபடுவர். ஆண்டவருக்கு பொருத்தனைகள் செய்து அவற்றை நிறைவேற்றுவர். ஆண்டவர் எகிப்தியரை வதைப்பார், வதைத்து குணமாக்குவார். அவர்களும் ஆண்டவரிடம் திரும்புவார்கள். அவரும் அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்து அவர்களை குணமாக்குவார். அந்நாளில் எகிப்திலிருந்து அசீரியாவிற்கு செல்ல ஒரு நெடுஞ்சாலை உருவாகும். அசீரியர் எகிப்திற்கும் எகிப்தியர் அசீரியாவிற்கும் போய் வருவர். எகிப்தியர் அசீரியரோடு சேர்ந்து இறை வழிபாடு செய்வர். அந்நாளில் இஸ்ரேல் எகிப்திற்கும் அசீரியாவிற்கும் இணையான மூன்றாம் அரசாக திகழ்ந்து மண்ணுலகின் நடுவில் ஆசியாக விளங்கும். படைகளின் ஆண்டவர் அவற்றிற்கு வழங்கும் ஆசி மொழியாவது: என் மக்களினமாகிய எகிப்தும் என் கைவேலைப்பாடாகிய அசீரியாவும் என் உரிமை சொத்தாகிய இஸ்ரேலும் ஆசி பெறுக.